ஜீப்ரா ப்ரீடிங் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஜீப்ரா ஃபிஷ்ஷை எப்படி ப்ரீடிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, நான் இப்போ ஒரே ஒரு வெயில் டெயில் ஜீப்ரா மேல் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, அதனால் ஒன்று எடுத்துக்கிறேன். நார்மல் ஜீப்ராவில் 2 ஃபீமேல் எடுத்துருக்கிறேன். வயிறு நல்லா பெருசாக இருக்கும், எக்லோடாக இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். என்ன விஷயம்னா, நீங்கள் தண்ணியில் அதை போடும்போது ப்ரீடிங் கேஜ் வச்சு போடணும். ப்ரீடிங் கேஜி தண்ணிக்கு மேலே, அதாவது பாதி அளவில் இருக்கணும். அப்போ தான் ப்ரீடிங் கேஜிலேருந்து முட்டைங்கள்லாம் கீழே தரைக்கு போய் சேரும். மீனுங்கள்லாம் ப்ரீடிங் கேஜ்லேயே இருக்கும். இதில் ஒரே ஒரு பிரச்சனை, மீனுங்க முட்டை போடுச்சுன்னா அதோட முட்டையை அதுவே சாப்பிட்றோம். அதுக்காக தான் நம்ம ப்ரீடிங் கேஜ் போடுறோம். ஈவினிங் டைமில் ஃபிஷ்ஷெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்த நாள் விடிய காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் வரைக்கும் ஃபுல்லாக முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஃபீமேலுக்கு வயிறு சின்னதான உடனே எல்லாத்தையும் எடுத்து தனியாக விட்டுறணும். அந்த முட்டைங்க இருக்கிற டேங்க்கில் அதுங்க மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு 4 நாளில் சின்ன சின்ன குட்டிகளாக ஓரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கும். 5ஆவது நாள்லாம் தனியாக நீந்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மைக்ரோ ஃபுட்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு மீனோட முட்டை காட்டுறேன். கண்ணுக்கே தெரியாது, கண்ணாடி மாதிரி சின்ன சின்ன ஜவ்வரிசி மாதிரி கிடக்குது பாருங்கள். பொதுவாக சீப்ரா ஃபிஷ்ஷுக்கு ஒரு ஃபீமேலுக்கு 2 மேல்னு விட்டால் ப்ரீடிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ என்ன போடலான்ட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.